உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 20ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள். இன்று துதியை திதி, ரேவதி நட்சத்திரம், அமிர்த யோகம், கரிநாள். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் செலவு, மிதுனம் தெளிவு, கடகம் லாபம், சிம்மம் பரிசு, கன்னி பரிவு, துலாம் உழைப்பு, விருச்சிகம் கவனம், தனுசு நன்மை, மகரம் பக்தி, கும்பம் நலம், மீனம் உதவி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய வியூஸ் வருது, யூடியூப்பில் பார்க்குறீங்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு, ஆன்மீகம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, வாஸ்து சம்பந்தமாக இருந்தாலும், எண்கணிதம், அதிர்ஷ்டக்கல், பெயர் மாற்றம், இப்படி எதை பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் எழுதி அனுப்புங்கோ. தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, செய்யக்கூடாத நாட்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன நாட்கள் நல்லது, என்னென்ன நாட்கள் கூடாது. பஞ்சாங்கம் என்ற ஒன்று இருக்குது. எல்லாரும் பஞ்சாங்க கலண்டராவது வாங்கி வையுங்கோ. பஞ்சாங்கம் கொஞ்சம் ஜோதிட அறிவுள்ளவர்கள், ஜோதிடத்தை பற்றி தெரிந்தவர்கள், எங்களோட ஊரில் 2 பஞ்சாங்கம் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்கோ. அல்லது பஞ்சாங்க கலண்டர் வீட்டில் வாங்கி வையுங்கோ. அப்போ தான் எப்போ பிரதோஷம், எப்போ சஷ்டி, எப்போ ஏகாதசி, எப்போ கரிநாள், எப்போ அட்டமி, எப்போ நவமி என்று எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இன்றைக்கு செய்யக்கூடாத நாட்கள். தமிழ் மாதத்தில் ஸ்டாண்டர்டாக சில நாட்களை கரி நாட்கள் என்று குறிப்பிட்டிருப்பினோம். அது தொடர்ந்து வரும். இப்போ இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்றைக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள். பங்குனி 6ஆம் நாள் எப்பவுமே கரிநாள். எப்போ எந்த வருஷமாக இருந்தாலும் பங்குனி மாதம் 6ஆம் நாள் கரிநாள். எந்த மாதமாக இருந்தாலும் தைப்பொங்கல், தை மாதம் 1ஆம் தேதி கரிநாள், தை 2ஆம் தேதி கரிநாள். இது மாறாது, ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டே இருக்கும். அப்போ கரிநாள் என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தால், கரிநாள் என்று கலண்டரில் போட்டிருந்தால், அந்த நாட்களில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது. பஞ்சாங்கத்தில் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்று 5 விஷயம் போட்டிருக்கோம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5ம் நன்றாக இருந்தால்தான் சுப முகூர்த்தம் என்று பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பினோம். இந்த 5ல் ஏதாவது ஒன்று பிழைச்சாலும் அது சுப முகூர்த்த நாளாக இருக்காது. இப்போ பொதுவாக செவ்வாய்க்கிழமை அவ்வளவு நல்ல நாள் இல்லை. நல்ல விஷயங்கள் எல்லாம் சுப முகூர்த்தம். ஒரு கல்யாண வீடு செவ்வாய்க்கிழமையில் வராது.
ஒரு வீடு குடிபுறல் செவ்வாய்க்கிழமையில வராது. அந்த மாதிரி கரி நாளிலையும் நல்ல காரியங்கள் செய்வதில்லை. ஒன்று இது ஸ்டாண்டர்டாக வருது. இப்போ தை ஒன்று கரிநாள், ஒவ்வொரு வருஷமும் தை ஒன்று கரிநாள் தான் வரும். அப்படி சில தமிழ் தேதிகளை கரிநாள் என்று குறிப்பிட்டிருப்பினோம். அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. ரெண்டாவது, அட்டமி நவமி என்று 2 திதிகளை குறித்திருப்பார்கள் கலண்டரில். இன்றைக்கு அட்டமின்னு இருக்குதா, கல்யாணம் செய்யக்கூடாது. நவமின்னு இருக்குதா, கல்யாணம் செய்யக்கூடாது. தாலிக்கு பொண்ணுறுக்கக்கூடாது. முகூர்த்த கால் நடக்கூடாது. முளைப்பாளிகை முளைக்க பொடியக்கூடாது. சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது. அட்டமியில் பொண்ணு பார்க்கக்கூடாது, மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது. ஏன் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குறதே அட்டமி நவமியில் கூடாது. என்னட்ட ஃபோன் பண்ணி ஐயா பொருத்தம் பார்க்கணும் ஐயா வரப்போகிறோம்னு கேட்டால், அட்டமி நவமியாக இருந்தால் வேண்டாம் ஐயா, இன்றைக்கு வேண்டாம் நாளைக்கு வாங்கோ என்று சொல்லுவோம். அட்டமி நவமி கலண்டரில் போட்டிருந்தால் அன்றைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. சில நட்சத்திரங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பரணி, கார்த்திகை போன்ற நட்சத்திரங்கள் இருக்கிற நாளிலையும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. பரணி, கார்த்திகை போன்ற சில நட்சத்திர லிஸ்ட் ஒன்று இருக்குது, அது பெருசாக இருக்குது. சில நட்சத்திரங்கள் இருக்கிற காலத்தில் சில திதிகள், அட்டமி நவமி திதி, பிரதமை என்ற ஒரு திதி, அதுவும் கூடாது. அட்டமி நவமியை முக்கியமாக பார்க்கணும். சில நட்சத்திரங்கள் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. ராகு காலம், ராகு காலம் ஒவ்வொரு நாளும் ராகு காலம் வரும். ஒரு 1.5 மணித்தியாலம் ராகு காலமாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம், இன்றைக்கு ராகு காலம் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை. அந்த ராகு காலம் இருக்கக்கூடிய காலத்திலையும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. இப்போ ஒவ்வொரு திங்கக்கிழமை சந்திரனுக்கு உண்டான நாள் திங்கக்கிழமை, சூரியனுக்கு உண்டான நாள் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கு உண்டான நாள் செவ்வாய்க்கிழமை, புதனுக்கு உண்டான நாள் புதன்கிழமை, குருவுக்கு உண்டான நாள் வியாழக்கிழமை, சுக்கிரனுக்கு உண்டான நாள் வெள்ளிக்கிழமை, சனீஸ்வரனுக்கு உண்டான நாள் சனிக்கிழமை. அப்போ ராகுவுக்கு உண்டான நாள், கேதுவுக்கு உண்டான நாள் என்ன? அதுக்கு நாள் இல்லை, 7 கிழமை இருக்குது, 9 கிரகங்கள். அந்த ராகுவுக்குண்டான நாள் தான் ராகு காலம் என்று ஒவ்வொரு நாளும் 1.5 மணித்தியாலம் வருது. 7 நாளும் அது வரும். ராகு காலம் என்றது ராகுவுக்குண்டான. யமகண்டம் என்பது கேதுவுக்கு, இது 1.5 மணித்தியாலம், அது 1.5 மணித்தியாலம் இருக்கும். இப்போ இந்த ராகு காலத்திலையும் எந்த சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது. கல்யாண வீடுண்டா கல்யாண வீட்டில் பாணி கிரகணம், பொண்ணும் மாப்பிள்ளையும் கையை பிடிச்சு கொள்வது. கன்னியாதானம், பெண்ணை பெற்றவர்கள் தன்னுடைய மகளை கன்னியாதானம் செய்து மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறது. மாங்கல்ய தாரணம், தாலி கட்டுறது, இதெல்லாம் ராகு காலத்தில் செய்யக்கூடாது. ராகு காலத்தில் தாலி கட்டக்கூடாது. ராகு காலத்தில் கன்னியாதானம் செய்யக்கூடாது. ராகு காலத்தில் பாணி கிரகணம் செய்யக்கூடாது. ராகு காலம். அதே மாதிரி யமகண்டம், ராகுவுக்குண்டான காலம் ராகு காலம் மாதிரி கேதுவுக்குண்டான காலம் யமகண்டம், அதுவும் 1.5 மணித்தியாலம் கலண்டரில் போட்டிருப்பினம். யமகண்டத்தில் செய்யக்கூடாது. குளிகன் என்ற ஒரு நேரத்தை சொல்லுறது. குளிகன் என்றது ஓரளவு நல்ல விஷயம். கல்யாணம் குளிகன் நேரத்தில் செய்யக்கூடாது. குளிகன் நேரத்தில் என்ன செய்தீங்களோ அது திரும்பி திரும்பி நடக்கும் என்று ஐதீகம். குளிகன் நேரத்தில் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கினா திரும்பி திரும்பி காசு வந்து கொண்டே இருக்கும். குளிகன் நேரத்தில் போய் மருந்து குடிச்சிங்களா திரும்பி திரும்பி மருந்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குளிகன் நேரத்தில் போய் மருத்துவரை சந்தித்தா திரும்பி திரும்பி மருத்துவரை சந்திக்கணும். அப்போ அதை செய்யக்கூடாது. எது திரும்பி திரும்பி நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது குளிகன் நேரத்தில் செய்யலாம். எது திரும்பி நடக்கக்கூடாது, இப்போ திருமணம் நடக்கிறது குளிகன் நேரத்தில் செய்கிறதில்லை. ஏனென்னா திரும்பி திரும்பி திருமணம் நடக்கக்கூடாது. அது மாதிரி எது திரும்பி திரும்பி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை குளிகன் நேரத்தில் செய்யலாம். எது திரும்பி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை குளிகன் நேரத்தில் செய்யக்கூடாது. குளிகன் நேரத்தில் போய் நகையை அடைவு வச்சிங்களா திரும்பி திரும்பி அடைவு கடைக்கு நகை போய்கொண்டே இருக்கும். குளிகன் நேரத்தில் அடைவை மீட்டிங்களா உள்ள அடைவெல்லாம் திரும்பி மீட்டு எடுத்துடும். இது குளிகன் நேரம், அது 1.5 மணித்தியாலம். யமகண்டம் 1.5 மணித்தியாலம். ராகு காலம் 1.5 மணித்தியாலம். தியாற்றம் என்று பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பினோம், அதுவும் நல்ல செய்யக்கூடாது. சரி ஐயா,
இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ எங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும். இன்றைக்கு ராகு காலத்தில் தான் எனக்கு வசதி இருக்குது, இல்லாட்டி இன்றைக்கு அட்டமி திதி நாங்கள் செய்யவே வேணும். என்ன செய்கிறது? கட்டாயம் செய்ய வேண்டும், ஆனால் வேறு வழி இல்லை. இன்றைக்கு அட்டமின்னு சொல்லிட்டீங்கள், என்ன செய்கிறதுண்டா நவக்கிரகங்களை தியானம் செய்துவிட்டு இந்த மாதிரி ராகு காலம், மமகண்டம், அட்டமி, நவமி, தியாச்சம், பரணி, கார்த்திகை இந்த மாதிரி நாட்கள்லையும் கரிநாள் இந்த மாதிரி நாட்கள் ஏதாவது செய்ய வேண்டுமாக இருந்தால் மனதார நவக்கிரகங்களை தியானம் செய்துவிட்டு செய்யுங்கள். வேறு வழி இல்லாத பட்சத்தில், வேறு வழியே இல்லையா, இன்றைக்கு கரிநாள் என்று சொல்கிறீங்க, இன்றைக்கு தான் நான் செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. அப்படியா இருந்தால் என்ன செய்கிறது? நவக்கிரகங்களை தியானம் செய்யுங்கள். 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது 9 கிரகங்களையும் மனதார தியானம் செய்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு, இந்த காரியத்தில் நான் வேறு வழி இல்லாமல் செய்கிறேன், எனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று வழிபாடு செய்துவிட்டு செய்யலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. சூரிய உதயத்திற்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னுக்கு சுப நாள் தான். அது என்ன தோஷம் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுற சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னுக்கு நீங்கள் எதையும் செய்யலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.